ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் திவ்யா. இங்கே வந்துட்டு நாளைக்கு ஒரு சின்ன விநாயகர் சிலை பிரதிஷ்டை இருக்குது. ஸோ டே பிஃபோர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நானும் அம்மாவும் அப்படியே வாக்கிங் போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்காக கிளப்பிட்டோம். நல்லா சீரியல் லைட்டெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டு அப்படியே ஒரு வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு ஐயர் வந்துட்டு முன்னாடி நாள் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு பூஜைக்கானது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 5 to 10 minutes அங்கேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு அம்மா அரிசி பருப்பு காலிஃப்ளவர் 65 செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா சாரீ கட்டணும் அப்படின்னா மற்ற நாளை விட கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு ரெடி ஆகணும். நான் ப்ளீட்டிங் எதுவும் எடுத்து வைக்கல. இதுதான் வந்துட்டு நான் கட்ட போகிற சாரீ. புது சாரீ இல்லை, பழைய சாரீ தான். பட் எடுத்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இந்த சாரீ தான் நான் இன்றைக்கி கட்ட போகிறேன். ப்ளீட்டிங் எடுக்காதனால எப்படி வருமோ அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நின்றுச்சு. கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பேங்கிள் வந்துட்டு நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். லாஸ்ட் டைம் எக்ஸிபிஷன் போனப்போ வாங்கினது. இதை தான் நான் இன்றைக்கி இந்த சாரீக்கு வியர் பண்ண போகிறேன். மெரூன் அண்ட் அந்த பேர்ல் பீட்ஸ் வச்சுருக்கில்ல, அந்த பேங்கிள் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அழகாக இருக்குல்ல? ஓகே, பேங்கிள் போட்டாச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த செயின் தான் நான் இதுக்கு வியர் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரே செயின் இது மட்டும்தான். கோல்டு கிடையாது, ரோல் கோல்டு தான். பட் நான் சாரீனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இந்த ஒரே செயின் மட்டும்தான் போடுவேன். டாலராகவும் இருக்குமா, கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நான் இந்த செயின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். சாரீ கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய அவுட்லுக். சரி, கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பலான்னு நானும் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கோயிலில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா ப்ரொசீஜராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்னால் கவரப் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பூஜை நடக்குது. இது தாங்க நம்ம விநாயகர். அழகாக க்யூட்டாக சின்னதாக லட்சணமாக இருக்கார்ல. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு மீட்டிங் இருக்கிறதுனால நான் வந்துட்டேன். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். என்னோடய சாரீ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இந்த விலாக் முடிஞ்சிச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.